திரு அக்னீஸ்வரன், தாவேகாவுடைய ஈரோட்டு முகமாக திரு செங்கோட்டையன் மாறுறாருன்றது அவரோட மட்டும் முடியறக்கூடிய விஷயமா இல்லை. அவரோட சேர்ந்து மற்ற அதிமுக முன்னாள் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது போனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் திரு செங்கோட்டையனே போயிட்டாரே நாமளும் போகலாமே அப்படின்னு நகர்ந்தா அது ஏடிஎம்கேக்கு பெரும் பின்னடைவுங்கிற இடத்துல கொண்டு வந்தா நிறுத்தியிருக்கார் திரு சாமிநாதன். அதாவது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பச்சை குத்த சொன்னார். இப்போ கட்சி மாறிட்டீங்க, அந்த பச்சையை மாற்றிடுவீங்களா? அந்த பச்சை குத்துன நீங்கள் ஏறத்தாழ 54 வருஷத்தில் 45 வருஷம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் போய் இன்றைக்கு ஒரு 2 வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவது, இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு, அந்த இயக்கத்திற்கு செய்யக்கூடிய பாதக செயல் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரா போனாரா, போக வைக்கப்பட்டாரா? டெல்லிக்கு அவரா போனாரா, போக வைக்கப்பட்டாரா? அது அவங்கள அழைச்சும் போனோம், நானும் போனேன்லாம் அவர் சொன்னார். அது வரைக்கும் எந்த விதமான படமும் எதுவும் இல்லையே. கொஞ்சம் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அதே மாதிரி இந்த பச்சை குத்துனவங்களே இன்னும் பச்சை மயில கையெழுத்து போடாத பல லட்சம் பேர் அதிமுகவில் இருக்காங்க சார். உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பங்கேற்காதவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த இயக்கத்தை விட்டு இன்னும் போகலை. இல்லை சார், குறைந்தபட்சம் அவரை கட்சியின் உறுப்பினராக தொடர விட்டிருந்தா கூட அவர் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார், அப்படிதானே தோணுது. ஒரு 10 நாள் கெடு கொடுத்ததுக்கு பிறகும் தொடர விட்டிருந்தா இதே கார்த்திகேயன் சார் என்ன கேட்பீங்க? ஏன்னா உங்களுக்கே கெடு கொடுத்துருக்கிறாரு, இன்னும் தூக்காம இருக்கீங்கன்னு கேட்பீங்க. கட்சியின் பொறுப்புகள்ல இருந்து தூக்குறது வேற. அம்மையார் ஜெயலலிதா உறுப்பினர் பொறுப்புல இருந்தே தூக்கியாச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சரை திரு செங்கோட்டையன் அவர்களே அமைச்சர் விட்டே தூக்குனாங்களே, என்ன காரணம் சொல்லுங்க? கட்சியில வச்சுக்கிட்டாங்க. இப்பதான் புதுசா இருக்குதா இது? சரி, கட்சியில வச்சுக்கிட்டாங்க. ஆனால் திரு மாபா பாண்டியராஜன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது திரு ஓபிஎஸ் அவர்களிடம் போனார். அப்படி போய் இந்த கல்வித்துறை அமைச்சருக்காக திரு செங்கோட்டையன் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே உங்களை கல்வித்துறை அமைச்சராக்கினார். என்ன முரண்பாடு வந்து? இல்ல சார், அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி பேசக்கூடாது, பேசினா அதிமுகக்குள்ள வச்சுக்க மாட்டோம், அப்படி வச்சுக்காம நாங்க நீக்கினா நீங்க வேற எங்கேயும் போகவும் கூடாது, அது எப்படி சரியா இருக்க முடியும்? அவருக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம், வாழ்க்கைன்னு அவர் யோசிப்பார் இல்லையா திரு? உங்கள் கேள்வி நல்ல கேள்வி சார். இந்த நாட்டு மக்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வின்றது எனக்கு தெரியுது. உள்ளத்தில் பகையும் உதட்டினில் நகையும் நகைப்பும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வெளியில தெரிஞ்சு போயிடும். நீங்க இந்த ஒருங்கிணைப்புக்காக நீங்கள் செஞ்ச வேலை என்ன? எதையாவது ஒன்ன சொல்லுங்களேன். ஓபிஎஸ் பார்த்தாரு, டிடிவியை பார்த்தாரு, சசிகலாவை பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? பசும்பொன்ல பார்த்தாரு. அதிமுக அலுவலகம் எங்க இருக்கு? ராயப்பேட்டையில. நீங்க இதுவரைக்கும் பசும்பொன்னுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அங்க போனீங்க? இதுவரைக்கும் பசும்பொன்னுக்கு போயிருக்கிறாரா? ஏன் அங்க போய் இதை பத்தி தான் பேசணுமா? உங்களை யார் போக சொன்னா? இதுவரைக்கும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆக முன்னாள் அமைச்சர்கள் திரு செம்மலை, திரு தனபால் அவர்கள், முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய அக்கா பா வளர்மதி அவர்கள், அது மாதிரி திரு செம்மலை அவர்கள், திரு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செம்மலை அவர்கள், இவர்கள் எல்லாம் 54 வருஷமா இதே இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வராதது கெடு விதிக்க தெரியாதா? கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கல. உங்களை விட அவங்க 72 இருக்கிறவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக இருப்பவர்கள். உங்களுக்கு மட்டும் அது வருவது ஏன்? சரி, ஒருவேளை எங்கிருந்தாலும் நீங்க நல்லபடியா இருங்க. ஆனால் 54 ஆண்டுகள் அரசியல் செய்துவிட்டு 60 ஆண்டு கட்சியில போய் சேர்ந்தா பரவாயில்ல, 1.5 வருஷம் இருக்கிற கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்களே. ஒரு பூ விற்கிறவங்க ஒரு கருவாடு விற்கக்கூடிய வீட்டில் போய் திருமணம் பண்ணுனா என்ன நடக்கும்? என்னது ஒரு மாதிரி வருதுன்னு நினைப்பாங்க. இந்த மனம் வேறு, அந்த மனம் வேறு. அது மாதிரி தான் நான் கேட்கிறேன். 88 வயசுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக ஓட்டுநர், நம்முடைய பேருந்துல ஓட்டுநராக இருந்தவர், மதுரையில மேலூர் பக்கத்துல, அங்க மேலூர்ல இருந்து திருச்சிக்கு வர வேண்டிய இடத்துல நம்முடைய அந்த ஓட்டுநர் வேலையை வேணாம்பான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. 88 வயசாயிடுச்சு.
ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, கவுன்சிலரா கூட இது வரைக்கும் இல்ல. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் வந்ததற்கு பிறகு 85 வயதில் அவரை கழகத்தின் அவைத் தலைவரா மாத்தினார், உங்களை கல்வி அமைச்சரா மாத்தினார். அதற்கு போடுகிற போடுதான் இல்ல நான் அங்க போறேன் 10 நாள் கெடு விதிக்கிறேன். திமுகவுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் தாவேகாவுக்கு போனார் அப்படின்னா சங்கடப்படுறீங்க இப்போ? அண்ணன் வந்துட்டாரா? சரி ரைட். அண்ணன் சிரிப்பை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா ஆமா, அண்ணனுக்கு இப்ப ஒரே சிரிப்பா இருக்குதோ. ஆனா நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் அனுபவசாலிகள் என்றால் உங்களுடைய கேள்வியில நான் நீ எங்க வேணாலும் போகலாம் சார். ஆனா 2021 இதே மாதிரி நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, அது மாதிரி சரி எங்க பொதுக்குழு நடந்துச்சு, திரு OPS அவர்கள் வெளியேறினார்களே, மரியாதைக்குரிய தெலுங்கன்குடிக்காடு அண்ணன் இவங்க இருக்காங்களே, முன்னாள் வீட்டு வசதித்துறை வாரிய அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள், அவங்க போனாங்களே, அவங்க போகிற போதே நீங்களும் போயிருந்தால் அப்ப பரவாயில்ல. நீங்க எந்த பொதுக்குழுல பொதுச் செயலாளர் என்று நீங்கள் அதே இடத்துல சம்மதம் தெரிவிச்சீங்களோ, இன்னைக்கு இல்ல எனக்கு பிடிக்கல என்று சொன்னால் இது எங்க சார் போய் சொல்றது? இல்ல சார், போயிட்டார். திரு செங்கோட்டையன் விஜய் பக்கம் போயிட்டார், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் திரும்பி வரப்போறது இல்லை, உங்க பக்கம் வரப்போறது இல்லை. இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் இப்ப பேச வேண்டிய பொருள். திரு செங்கோட்டையின் மீது நம்ம எவ்வளவு தூரம் காழ்ப்புணர்ச்சியில பேசினாலும் அவர் விஜய் பக்கம் போயிட்டார், விஜயை பலப்படுத்துறதுக்காக அவர் போயிட்டார். ஈரோட்டின் முகம்னு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது, திரு சாமிநாதன் குறிப்பிட்டது. இப்போ இது மாதிரி பல தளக்கர்த்தாக்கள் அங்கங்க போறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே பலவீனப்படுத்தப்படும் அவர் சொன்னார்ல, அது ஏடிஎம்கேக்கு நடக்குமா நடக்காதா? அதாவது கலைஞர் அவர்கள் 13 வருஷமா எவ்வளவு இன்னல்களை எதிர்க்கட்சியா இருந்தபோது அனுபவிச்சாரோ அதை இந்த 4.5 வருஷத்துல எதிர்க்கட்சி தலைவர் அனுபவிச்சிட்டார். ஆட்சியில இருக்கிற போது நீங்க நல்லது கெட்டது சில சம்பவங்கள் அதெல்லாம் நடக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியா இருக்கிற போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறாங்களாம். இது என்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் பறவைகளா? தண்ணீர் இருந்தா தான் ஆசிரியர்களே விழுந்து பறவைகள் வரும், மற்ற நேரத்துல வராது. ஒருங்கிணைப்புன்னு பேசுனதே வெளியில போறதுக்கான ஒரு காரணம், அது அது காரணத்தை கண்டுபிடிச்சு ஒரு அதிமுக ஒருங்கிணைப்புன்னு பேசியிருக்காருன்னு சந்தேகப்படுறீங்க. நீங்க பேசுறது அப்படிதான் தெரியும். நீங்க கேட்ட 1000 கேள்வி கேட்டால் பதில் சொல்றேன் சார். நான் ஒரே ஒரு கேள்வி மக்களுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒருங்கிணைப்பு குழுக்காக மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார் கேட்டா பசுமனுக்கு போனாருன்னு. பசுமனுக்கு போனார்னா ஏன் இந்த வருஷம் மட்டும் போனார்? ஏன் அவருடைய சொந்த காரில் போகவில்லை? 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அவருடைய சொந்த கார் இல்லையா? ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பசுமனுக்கு அந்த கார் வராதா? என்ன சார் இது? இப்ப யார் மேல சந்தேகம் இருக்கப்போ? இறைவன் மேலதான். இறைவன் யாரை அனுப்பிச்சு விட்டு, நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க, அவரா செய்யறாரா, சொல் பேச்சு கேட்கிறார், வேற யாரும் சொல் பேச்சு கேட்கிறாருன்னு தெரியல. ஆனா தாவேகாவுக்கு போனது, நாளைக்கு ஒருவேளை நம்முடைய அந்நியார் திருமதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதே மாதிரி நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய அமைச்சரை அவர் பார்த்திருக்கிறார். ஏன் அப்போது பார்த்தார்? ஏன் இன்றைக்கு திரு விஜய் அவர்களை போய் சந்தித்தார்? நாளைக்கு வேற ஒருத்தரை பார்ப்பாரா? அந்த அரசியல் நிலைப்பாடு என்ன?